எப்படியாவது நீ இன்டர்வியூல செலக்ட் பண்ண வச்சிரு. உனக்கு ₹1 காணிக்க செலுத்துறேன். ₹1 காணிக்கையா? ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கே. அதை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். முருகா, இப்ப நீயே பேசுன, இப்பவே எனக்கு வேலை கிடைச்சிருங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. நீயே எனக்காக இறங்கி வந்து பேசிட்டல. முருகா, ரொம்ப நன்றி. பேசினது முருகன் இல்லடி, உன் அம்மா. ஒன்னதாம தேடிட்டே இருந்தேன். காலையில எங்க போயிருந்த? வீட்டு வாடகை கொடுக்கறதுக்காக போயிருந்தடி. சரி, நீ கிளம்பிட்டியா? இரு, ஒரு வாய் சாப்பிட்டு போ, 2 தோசை ஊத்துறேன். இல்லம்மா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கிளம்பிட்டேன். இன்டர்வியூக்கு கரெக்டான டைம்ல போனாதான் நான் செலக்ட் ஆக முடியும். சாப்பிடாம போய் போன இடத்துல மயக்கம் போட்டு வந்துட்டீனா அப்புறம் வேலை கிடைக்காம போயிடும்ல. இந்த தடவை எனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. முருகன் பார்த்து பாரு. நீயும் ஒவ்வொரு தடவை முருகன் கிட்ட வேலை கூட வேண்டிட்டு தான் இருக்க. கையில இருக்கிற வேலை கூட கொடுத்துருவாரு போல. ஆனா உனக்கு ஒரு வேலை வாங்கி தர மாட்டேங்கிறாரே. ஆமா, ஆண்டவன் சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். நீ பாத்துக்கிட்டே இரு, எனக்கு இந்த தடவை வேலை நிச்சயமா கிடைச்சிரும். நீ நல்லபடியா வேலைக்கு போனாதான் எனக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அந்த ஆள் வேற எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டே திரியாரு. பணத்துக்காகவும் குடிக்கிறதுக்காகவும் உன்னை எவனாவது விளங்காதான் தலையில கட்டி வச்சலான்னு முடிவுல இருக்காரு. நீ பயப்படாதமா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. எல்லாம் என் முருகன் பாத்துப்பான். நீ கொஞ்ச நேரம் நில்லு, நான் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன பாட்டு சத்தம்? இந்த மனுஷன் காலையிலே ஆரம்பிச்சிட்டாரா? போச்சு, இன்னைக்கு தெருவில் ஒரே தெருக்கூத்து தான். இன்னைக்கு இந்த ஆளு பேசுற பேச்சலாம் சாராய கடை பக்கமே போக கூடாது. ஏய், நீ தான் இன்டர்வியூ கிளம்பிட்டு இருக்கல, கிளம்பி போற வழி பாரு. இந்த ஆள் கூட நின்று சண்டை போட்டுட்டு இருந்தீனா அப்புறம் உனக்கு நேரம் ஆயிரும். இந்த தடவையும் இன்டர்வியூல நீ செலக்ட் ஆக முடியாது. இருமா, நான் பாட்டி கிளம்பி போயிட்டேனா அந்த ஆள் குடிச்சிட்டு ஒன்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் நல்ல நாள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போறேன். அப்பனே பழனி ஆண்டவா, உனக்கு கொஞ்சம் கூட என் மேல கருணை இல்லையா? இந்த ஆளை இப்படி கட்டி வச்சது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்ட. இப்ப அதுவும் சேர்ந்து கஷ்டப்படுது. இதெல்லாம் நீ தான் சரி செஞ்சு கொடுக்கணும். சரி செய்யற. ஏண்டி குமுதா, எம்பிட்டு தைரியம் இருந்தா கட்டின புருஷனே கை நீட்டி அடிப்ப. உன்னெல்லாம் கையால் அடிக்கிறல்ல, தப்புதான். இரு, விளக்கு மாத்த கொண்டுட்டு வரேன். ஏப்பா, உனக்கு அறிவே இல்லையா? பாரு, தெருவே நம்மளதான் வேடிக்கை பார்க்குது. காலங்கத்தலை இப்படி குடிச்சிட்டு வரேன். உன்னை நெஞ்சிலையும் தோல்லையும் போட்டு சுமந்து வளர்த்ததுக்கு இப்படி அறிவில்லையான்னு அப்பனை பார்த்து கேட்குறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நீ சின்ன வயசா இருக்கும் போது குச்சி மிட்டாய் தான் வேணும்னு அடம் பிடிப்ப. சின்ன வயசுல எல்லாரும் குச்சி மிட்டாய் தான் கேட்பாங்க. சும்மா சென்டிமெண்ட் டைலாக்லாம் அடிச்சு விடாத. அது அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? அந்த கஷ்டமெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அடச்சி, நிறுத்தியா? ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு 1000 தடவை சொல்லி காமிச்சிட்ட. நீ எல்லாம் ஒரு அப்பன் தூ. ஏய் குமுதா, என்ன வாய் ரொம்ப நேளுது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா வாயை அடிச்சு உடைச்சிருவேன். இங்க என் அம்மா மேல கை வச்சு பாருங்க பார்க்கலாம். கையை முறிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? என் பிள்ளையை எனக்கு எதிராவே திருப்பி விட்டுட்டாலே. அப்பா, குடிச்சிட்டு காணா பிள்ளைன்னு உளராதீங்க. உள்ள போங்க. ஆமாடி, நான் குடிக்கவே இல்லம்மா. இதுல பொய் வேற. உன்னை தரதரன்னு இழுத்துட்டு போய் உள்ள போட்டாதான் சரி வரும். ஏய், காலு காலு காலு. ஐயோ, சத்தம் இல்லாம உள்ள வந்துரு, இல்லன்னா காலை தரிச்சிருவேன். ஏய், காலை வெற்றி. கால் தனியா கையோட வந்துரு போல. உன்னெல்லாம் இப்படி பிடிச்சு இழுத்துட்டு போனதா உண்டு. ஒழுங்கு மரியாதை உள்ள வந்துரு. ஏய், விடுடி விடுடி. அட என்ன இழுவ, இன்னைக்கு ஷோ அதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டிருந்தா நமக்கும் வேடிக்கையா இருந்திருக்கும். ஆமாக்கா, நானும் அதைத்தான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு ஆனா சீக்கிரமா முடிஞ்சு போச்சு. அட, அங்க பாட்டு முடிஞ்சு சண்டையும் முடிஞ்சாச்சு. இவ இன்னும் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. என்னடு மாதிரி. ஏய் என்னக்கா, ஏண்டி, பாட்டு முடிஞ்சு சண்டையும் முடிஞ்சாச்சு, நீ இன்னும் ஆடிக்கிட்டு இருக்க? காலையில இப்படி கையை காலை நீட்டி எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு ஸ்லிம் ஆகுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓ, அதுதான் சங்கதியா? அப்ப நம்மளும் ஆடிடுவோம். ஏய் உமா, என்னங்க? நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். இப்படி ரோட்ல நின்னு ஆடிக்கிட்டு மானத்தை வாங்காம ஒழுங்கா வீட்டுக்கு போ. இது டான்ஸ் இல்லைங்க, இது எக்ஸசைஸ். இத பண்ணா நம்ம ஸ்லிம் ஆயிருவோமா? ஸ்லிம் ஆகணும்னா வாய் குறைக்கணும். அதுதான் உன்னால பண்ண முடியாதுல. ஒழுங்குமா வீட்டுக்கு போய் சேரு. சரிங்க. ஏய், அது ஆடாம தான் சொல்ல. ஏங்க, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். சும்மா சும்மா கோச்சுக்குவீங்க. ஏய், என்னையா காலை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வரீங்க? உங்க 2 பேரையும். யோ, சத்தம் இல்லாம வாய் மூடிட்டு கடையா. குடிக்கிறது மட்டும் இல்லாம குடிச்சிட்டு ஊருக்கே கேக்குற மாதிரி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற. உன்னால எங்க மானமே போகுது. இப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறதுக்கு பேசாம 1/2 லிட்டர் பால் டாயில வாங்கி மொத்தமா குடிச்சிட்டு போய் சேர்ந்துரு.
நிம்மதியாவது இருப்போம். ஏய், அவ்வளவு சீக்கிரம்லாம் இந்த மாமா உன்னை விட்டு போக மாட்டேடி. மாமன் உன்னை கட்டின நாள்ல இருந்து எனக்கு நிம்மதியே போச்சியா? இங்க பாருப்பா, நான் வர வரைக்கும் அம்மா மேல உன் விரல் கூட படக்கூடாது. ஒழுக்கமா சாப்பிட்டுட்டு வீட்டோட இரு. தேவையில்லாம வெளியே போய் வம்பு வளர்த்துட்டு இருக்காத. அம்மாடி, எங்க போற? போகும்போது எங்க போறேன்னு கேளு. விளங்குன மாதிரிதான். ஏண்டி, அப்ப பிள்ளை போற இடத்த எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏமா, போற இடம் எதுன்னு சொல்லிட்டு போமா. என்னோட வேலைக்காக இன்டர்வியூ போறேன். நீ ஒழுங்கா வீட்டோட இரு. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அவளுக்கெல்லாம் பத்திரமா போய்க்க தெரியும். ஃபர்ஸ்ட் நீ கால கீழ இருக்கியா? வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை வீட்டுல இருக்கேங்கிற விவசாயே கிடையாது. பப்பர பேன குடிச்சிட்டு வந்து விழ வேண்டியது. மத்த நேரம்லாம் நான் நார்மலா தாண்டி இருக்கேன். இந்த தண்ணிய போட்டுட்டா போதும், என் காலு தரையிலேயே நிக்க மாட்டேங்குது. காலை தரைச்சிட்டா ஒரே இடத்துல முடங்கி கிடப்பல. மா, எப்பவும் நடக்கிறதானே, விடு. சரி, நான் இன்டர்வியூ போயிட்டு வரேன். நீ பார்த்து இருந்துக்கோ. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஆட்டோவுக்கு காசெல்லாம் இருக்குல்ல? ஆட்டோல போனா காசு அதிகமாகும். நான் பஸ்லயே போய்க்கிறேன். சரிம்மா, பார்த்து கவனமா போயிட்டு வரணும். புரட்டை விட்டதால் கணவனிடம் விவாகரத்து கேட்ட மனைவி. மலையன சங்கதி கேட்டீங்களா? கொரட்டை விட்டதால கணவனிடம் விவாகரத்து கேட்ட மனைவியா? அப்படி பார்த்தா ஏன் பொண்டாட்டியெல்லாம் என்னைக்கோ கோச்சிட்டு போயிருக்கணும். இங்க மட்டும் என்ன வாழுதான்? அதே கதைதான். காலையிலேயே வந்துட்டீரு, இன்னமும் ஒரு டீ வடை எதுவும் வாங்கின பாடு இல்ல. எதையாவது குடிக்கலாம்ல? நீங்க இலவசமா கொடுக்கறேன்னு போர்டு வைங்க, எல்லாத்தையும் வாங்கி குடிக்கிறேன். காலையிலேயே எனக்குன்னு வந்து சேர்றீங்க பாரு. அண்ணே, உங்களுக்கு அம்பிட்டு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் எந்திரிச்சு போயிடுறேன். அட உட்காரியா, யாரும் இல்லாத டீ கடைக்கு டீ ஆத்திக்கிட்டு இருக்கேன். எவனும் ஒருத்தர் 2 பேர் தான் வருவான். நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து 1-2 பேர் வந்தாலும் நமக்கு வியாபாரம் ஆகும்ல. கொஞ்ச நேரம் உட்காரு. அம்மாடி ரியா, எங்க புறப்பட்டாச்சு காலையிலேயே? வேலைக்காக இன்டர்வியூ போறேனே. அட, இன்டர்வியூ போறியா? ரொம்ப நல்லதுமா. என்னம்மா, காலங்காத்தாலே உங்க அப்பா ஆரம்பிச்சிட்டான் போல. அது எப்பவும் நடக்கிறதானே, அந்த ஆள் என்னைக்கு தான் திருந்து வரோம். இப்படியுமா மனுஷன் இருப்பான்? பொம்பளை பிள்ளைய பெத்து போட்டுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா சுத்துறான். அம்மாடி, ஆல் தி பெஸ்ட்மா. இன்டர்வியூ போய் நல்லபடியா செலக்ட் ஆகி நீயாவது உன் குடும்பத்தை காப்பாத்து. அதுக்கு தானே நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த தடவை நிச்சயம் கிடைச்சிரும் பாருங்க. கிடைக்குமா? அந்த முருக அருள் உனக்கு எப்பவும் இருக்கும். அம்மாடி ரியா, எனக்கு ஒரு உதவி செய்யறியாமா? அண்ணே, 8 மணி பஸ் இப்ப வந்துரும். அப்புறம் பஸ்ஸை விட்டுட்டேன்னா அவ்வளவுதான். ஐயோ, ஆமால, உன் நேரம் பஸ்ஸே வந்துருச்சு பாரு. அண்ணே, நிறுத்துங்க. அட படுபாவி, நிறுத்தாமல போறான். அம்மாடி பாத்துமா, அங்க பாரு, கார் வருது பாரு. இப்படி என் மேல சேர்த்து வாரி அடிச்சிட்டான். இப்ப நான் எப்படி இன்டர்வியூ போறது? இவனை சும்மாவே விடக்கூடாது. அண்ணே, கல் எடுங்கண்ணே. அம்மாடி, கல் எதுக்குமா? சேர்த்து வாரி இறைச்சது மட்டும் இல்லாம நிறுத்தாம இப்படி ஃபாஸ்டா போறேன் பாருங்க. சீக்கிரம் கல் எடுங்க. அண்ணே, சீக்கிரம் எடுங்க, கார் போயிட போகுது. இந்தாமா கல்லு, புடி. அம்மாடி, போன காரு ரிவர்ஸ்ல வருதுமா. வரட்டுண்ணே, பாத்துக்கலாம். ரியாமா, உனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? நீ பேசாம இன்டர்வியூ கிளம்பி போற வழியை பாரு. அண்ணே, இப்படியே இப்படி போக முடியும்? என் ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, எப்படி ஸ்பாயில் ஆயிருச்சுன்னு. ஐயோ, வரானே, இப்ப என்ன பண்றது? நம்ம எஸ்கேப் ஆகிற வேண்டியதான். அண்ணே, பயப்படாம உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். ஹேய், என் கார் மேல கொல்ல விட்டு எடுத்தது யாரு? ஐயோ, நம்ம தான் கல் எடுத்து கொடுத்தோம்னு தெரிஞ்சா இந்த ஆள் நம்மள உள்ள தள்ளிடுவானோ? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என் கார் மேல கொல்ல விட்டு எடுத்தது யாரு? இப்ப மட்டும் வாயை திறக்கல, டீ கடையை அடிச்சு நொறுக்கிடுவேன். தம்பி, இந்த ஆள் எடுத்து கொடுத்து அந்த பாப்பா தான்ப்பா அடிச்சது. டீ கடை மேல இது கைய வச்சிடாத, ஏன் பொழப்பு நாறிரும். நானே புள்ள குட்டிக்காரன்பா. ஏய், எதுக்காக என் கார் மேல கொல்ல விட்டு எரிஞ்சா? கல் எடுத்து மண்டையை உடைக்காம உன் காரை மட்டும் உடைச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன்னா, ஏன் மண்டையை உடைப்பியா? உனக்கு இப்ப என்ன வேணும்? யாரே நீ? எதுக்காக என்கிட்ட வம்பிழுக்கிற? நீ என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டிட்ட. ஏன்னா, ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓ, இங்கிலீஷ் மேதாவியா? எங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியும். ஐ நோ இங்கிலீஷ் வெரி வெல். யூ கார் ஃபாஸ்ட் கம்மிங், ட்ரெஸ் ஃபுல்லி ஸ்பாயிலிங். ரீசன் ஃபார் யூ, ஐ கோ இன்டர்வியூ. இன்டர்வியூ ஸ்டாப்பிங், ஒர்க் ஸ்டாப்பிங், என்னோட மேரேஜ் ஆல்சோ ஸ்டாப்பிங். என் மென்டல், இங்கிலீஷ் தெரியலனா தமிழ்லயே பேசு. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? Why? You don't know English? அடச்சி, எனக்கு இங்கிலீஷ் நல்லாவே பேச தெரியும். ஆனா உனக்கு தான் சுத்தமா வரல. தயவு செஞ்சு ட்ரை பண்ணாத. எதுக்காக என் கார் கண்ணாடி உடைச்சுன்னு மட்டும் சொல்லு, விட்டுறேன். காரை ஃபாஸ்டா ஓடிட்டு வந்து சேர்த்து வாரி என் மேல இறச்சிட்டா. நான் இப்ப இன்டர்வியூ போகணும், எப்படி போறது? இதுக்கெல்லாம் காரணம் நீதான்.
இன்டர்வியூல மட்டும் நான் செலக்ட் ஆகலைனா எனக்கு வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கலைனா நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க. நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலைனா எனக்கு கல்யாணம் ஆகாது. ஆக மொத்தத்துல என் கல்யாணத்தையும் நிப்பாட்டி என் வாழ்க்கையை அழிச்சிட்ட. இவ்வளவும் பண்ணிட்டு சாரி கூட கேட்காம காரை நிறுத்தாம போயிட்டு இருக்க. சாரி, என்னோட தப்பு தான். நானே இதை சரி பண்ணிடுறேன். இந்தா, இதுல ஒரு 10,000 இருக்கு, இதை வச்சுக்கோ. 10,000? இத வச்சு நம்ம இந்த மாசத்தையும் ஓட்டிடலாமே. இத அசால்ட்டா தூக்கி கொடுக்கறான். என்ன, இதை வாங்கிக்கோ. எனக்கு பணமெல்லாம் எதுவும் வேண்டாம். சாரி கேட்டுட்டல, கிளம்பு. குடி, நான் செஞ்ச தப்புக்கு நானே பிராய்ச்சித்த பண்ணதான் நினைச்சுக்கிறேன். இதை வச்சு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கிட்டு இன்டர்வியூ போ. ஆனா உன்னை எவனும் இன்டர்வியூல செலக்ட் பண்ண மாட்டான். நீ பேசுற டப்பா இங்கிலீஷ்க்கு யார் செலக்ட் பண்றா நானும் பாக்குறேன். பணத்தை கொடுத்துட்டா அதோட முடிஞ்சுதான். ஒன்னாலதான் 8 மணி பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்நேரம் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிருக்கும். நான் வேகமா போகணும். அதுக்கு அதுக்கு நீ தான் என்ன கொண்டு போய் டிராப் பண்ணணும். ஏய், என்ன பார்த்தா டிரைவர் மாதிரி இருக்கா? என்னாலலாம் கொண்டு போய் டிராப் பண்ண முடியாது. எப்படியோ போய்க்கோ. நான் பண்ண தப்புக்கு பணத்தை கொடுத்துட்டேன், அதோட முடிஞ்சுது. நீ மட்டும் என்ன கூட்டிட்டு போகல போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்படி நான் இன்டர்வியூ போகும்போது இந்த ஆள் குறுக்க வந்து எனக்கு தடங்கல் ஆயிருச்சு, எனக்கு பயங்கர மன வருத்தம் ஆயிருச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். உன் மேல கேஸ் போட்டா நஷ்ட ஈடா நீ இன்னும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ச்சே, சரியான லோ கிளாஸ் பார்ட்டி போல. என்னது? கார்ல ஏறுன்னு சொன்னேன். ஹரி, இப்பவாவது வந்தியே. உன்னதான் முதல் முறையா பார்க்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காப்பா. என்ன ஐஷு, நீ கண்ணை திறக்க வேண்டியதானே? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? டேய், எனக்கு ஆபரேஷன்லாம் நடந்து முடிஞ்சு முதல் முறையா கண்ணை திறந்து உன்னை பார்க்க போறேன். இத்தனை நாளா எனக்கு பார்வையா இருந்து வழிகாட்டினவ நீ. எனக்கு நீ ஃப்ரெண்டு மட்டும் இல்லடா, அம்மா அப்பா எல்லாமே நீதான். எனக்கு எல்லாமாவும் இருக்கிற ஒன்னதான் முதல் முறையா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆதி, நீ என் எதிரில தானே இருக்க? ஆமாடி, உன் எதிரில தான் இருக்கேன். கண்ணை திறந்து பாரு. ஐஷுமா, கட்டை பிரிச்சதும் கண்ணு மெதுவா திறக்கணும். சரிங்கம்மா. வாடி, வெளிச்சத்தை நீ முதல் முறையா பாக்குறனால கண்ணு கொஞ்சம் கூசும். பொறுமையா தர. ஆதி, எனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும்ல? இது வரைக்கும் இருட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்த நீ இதுக்கப்புறம் இந்த உலகத்தையே பார்க்க போற. ஆமாடா, நானே புதுசா பிறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஐஷு, கண்ணை மெதுவா ஓபன் பண்ணு. கண்ணு கூசும், மெதுவா தர. சரிங்க ஆண்டி. ஆதி, நானே தான். நீ கற்பனை பண்ணி வச்ச அளவுக்கு நான் அழகா இருக்கனா? டேய், நான் கற்பனை பண்ணி வச்சிருந்ததை விட நீ கொஞ்சம் சுமாரா தாண்டா இருக்க. அம்மாடி ஐஷுமா, அம்மாடி உனக்கு எல்லாமே கிளியரா தெரியுதுல? தெரியுது ஆண்டி. சரி, கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண வேண்டாம். ரொம்ப வெளிச்சமா இருக்கிற பொருளெல்லாம் பார்க்காத. அப்புறம் தலை வலிக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும். சரிங்க ஆண்டி. அம்மாடி, இங்க பார்த்து பேசு. அது பழக்க தோஸ்துல அப்படி பார்த்துட்டேன். கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உனக்கு கண்ணு கிடைக்காதானே இத்தனை வருஷம் வெயிட் பண்ணோம். எப்படியோ யாரோ ஒருத்தங்க புண்ணியத்துல உனக்கு கண்ணு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ அங்கிள். ஆதி, சதீஷ் எங்க? இன்னைக்கு சார் தான் இன்டர்வியூ எடுக்க போறாரு. ஓ, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தேயே. அதேதான். சரி, நானும் போயிட்டு வரேன். நீ பார்த்து பத்திரமா இரு. சாப்பிட்டுரு, டேப்லெட் போட்டுரு. அப்புறம் அம்மா சொன்ன மாதிரி கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காத. நல்லா ரிலாக்ஸா கண்ணை மூடி தூங்கு. டேய், என்ன விளையாடுறியா? நான் முதல் முறையா எல்லாத்தையும் பார்க்கறேன். இது வரைக்கும் இது எல்லாமே நான் கற்பனை பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா நான் கற்பனை பண்ணதை விட இந்த உலகம் ரொம்பவே அழகா இருக்கு. இதை இன்னைக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வெளியே போய் எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும். அதி, இன்னைக்கு ஒரு நாள் நீ ஆபீஸ் போக வேண்டாம், என் கூட வா, வெளியே போயிட்டு வரலாம். ஐஷுமா, இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையா இரு. நாளைக்கு ஆதியை கூட்டிட்டு நீ வெளியே போயிட்டு வா. இன்னைக்கு கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்க வேண்டாம். நீ நல்லா ரெஸ்ட் எடு. ஐஷு, அம்மா சொல்றதா சரி. இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்ல இரு. நாளைக்கு உன்னை நிச்சயமா கூட்டிட்டு போறேன். உனக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, அந்த பீச்சுக்கு தானே போவேன். அங்கதானே முதல் முறையா போகணும். கடலில் என் காலை தொடும்போது அதை நான் உணர்ந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த சத்தம், அந்த அமைதி, இது எல்லாமே எனக்குள்ள ஒரு கற்பனையா இருக்கு. ஆனா அது நிஜத்துல இப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறம் என் அம்மா அப்பா அவங்கள போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாமா? பூக்களோட நறுமணத்தை மட்டும் முகர்ந்து பார்த்து அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு கற்பனை பண்ண எனக்கு அதை நேர்ல பார்க்கணும். நீ ஆசைப்படுறது நிறைவேற்றுறது என்னோட கடமை. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்ல இரு. சரியாதி, நீ போயிட்டு வா. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் நீ வந்துட்ட. ஆனா இந்த சதீஷ் இன்னும் வரல பாரு. அவன் ஈவினிங் வருவான், அப்ப பாத்துக்கோ. அட்லீஸ்ட் நான் உன் கூட ஆஃபீஸாவது வரட்டுமா? இன்னைக்கு ஒரு நாள் ஐஷுமா, ப்ளீஸ் வீட்ல இரு. சரி. ஹாய் அனி சார், ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்குறீங்க. சூப்பர்.
ஆதி, என்ன சத்தம்? அது ஒண்ணும் இல்லம்மா, டிவில இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. அங்கிள், இது ஆக்டர் அனிஷோட இன்டர்வியூ தானே? நான் அத பார்க்கணும். அவரோட இன்டர்வியூ தான் நீ தாராளமா பார்க்கலாம். இது வரைக்கும் நீ அவர் ஆக்ட் பண்ணதை பார்த்ததே இல்ல. அப்புறம் எப்படி அவருக்கு இப்படி ஒரு தீவிரமான ஃபேனான? டேய், அவரோட ஆக்டிங் நான் கண்ணால பார்க்கலனாலும் அவர் பேசுற டயலாக், சாங் இதெல்லாம் கேட்டிருக்கேன்ல. நான் தியேட்டர்ல உட்கார்ந்திருக்கும் போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்கே, அதை வச்சு ஒரு ஹீரோ எப்படிப்பட்டவர்னு முடிவு பண்ணிடலாம். மாஸ் ஹீரோ தான் அவரு. அவர் இன்டர்வியூ கொடுத்து லாங் கேப் ஆயிருச்சு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்குறாரு. அண்ட் இப்போ அவர் படமும் பண்றதில்ல. அவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஆதி. பாரு பாரு, இரு போன்லயே காட்டுறேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நான் டிவிலேயே பார்க்கறேன். அம்மா, ஐஸ்வ ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்டா. நீ ஆபீஸ் கிளம்பு. சரிம்மா. ஷூ பார்த்து பத்திரமா இரு, நடக்கும்போது கவனம். டேய், அவளுக்கு கண் பார்வை வந்துருச்சு. அட ஆமால்ல, மறந்தே போயிட்டேன். சரி, பார்த்து கவனமா இரு, நான் வந்துடுறேன். சரி ஆதி, முடிஞ்சா சதீஷ கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. அவனையும் பார்க்கணும். ஆபீஸ்ல ஒர்க் முடிஞ்சதும் நேரா ஒன்ன பார்க்க தான் வருவான். சரி ஆதி, நீ போயிட்டு வா. இவதான் அனிஷா. பாக்குறதுக்கு ஆள் ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. அதான் இவ்வளவு பெரிய ஹீரோவா இருக்கார் போல. அம்மாடி ஐஷு. வாங்க ஆண்டி. அம்மாடி, இந்த காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பாரு. ஆண்டி, அங்க டேபிள்ல வச்சிருங்க, இன்டர்வியூ மிஸ் ஆயிரும். தங்கம், கண்ணை இப்பதானே திறந்திருக்கேன். ரொம்ப நேரம் டிவி ஊத்து பார்க்காத, கண் எரிச்சல் ஆயிரும். இந்த இன்டர்வியூ மட்டும் முடியட்டும் ஆண்டி, அதுக்கப்புறம் நான் இந்த டிவி பக்கமே வரமாட்டேன். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். சரி, இந்த காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பாரு. சார், நீங்க ஒரு ஃபேமஸான ஆக்டர். ஆனா இப்ப சமீப காலமா நீங்க படமே நடிக்கிறதில்ல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? கொஞ்ச நாள் பிரேக் எடுக்கலாம்னு தோணுச்சு. பட் சார், உங்களுக்கு ஒரு லவர் இருந்ததாகவும் அவங்க உங்களை விட்டு வேற ஒருத்தர் வேணும்னு ஓடி போனதாகவும் சில வதந்திகள் பரவிட்டு வருது. அதுக்கு உங்க பதில்? ரூமர்ஸ்க்குலாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க 1 இயரா படம் நடிக்காதனால உங்களை பத்தின நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். அதை நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் கேட்கல, உங்களோட ஃபேன் கேஸ் தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம்? எந்த மாதிரி பொண்ணு நீங்க தேடிட்டு இருக்கீங்க? கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்குள்ள போறதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகல. இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்ல, பார்க்கலாம். உங்க வாழ்க்கை துணையா வரப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹலோ, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் சார், என்னாச்சு? பின்ன என்னங்க, வந்ததுல இருந்து பர்சனல் கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இந்த இன்டர்வியூ கொடுக்க சம்மதிச்சது காரணம் என்னை பத்தி 2 விஷயம் ஷேர் பண்றதுக்காக மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் எந்த படமும் சைன் பண்ண போறதில்ல, எந்த படமும் நடிக்க போறதில்ல. அண்ட் என்னை பத்தி பல விதமா வதந்தி பரப்பிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுவும் உண்மை இல்ல. அதை மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்வியூக்கு நான் சம்மதிச்சேன். ஆனா நீங்க என்ன பர்சனல் கொஸ்டினா கேட்டு கேட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் சார், கேமரா ரோலிங்ல இருக்கு சார், கொஞ்சம் கூலா பேசுங்க. ப்ளீஸ், பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்காம வேற ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. இல்ல சார், அவ்வளவுதான், கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நேர்களே, தமிழ்நாட்டின் தங்கப்பிள்ளை அனீஷ் அவர்கள் நம் கேட்ட கேள்விக்கு அழகாக பதிலளித்து விட்டார். இனி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு கெஸ்டுடன் உங்களை சந்திப்பது உங்களின் கிரிஜா. நல்லா வேணும் அந்த பொண்ணுக்கு. சும்மா பர்சனல் கொஸ்டினா கேட்டு கேட்டு கிளறனா எந்த மனுஷனுக்கு தான் கோவம் வராது? ஐயோ, இது வரைக்கும் உங்க வாய்ஸ் மட்டும் தான் சார் கேட்டுட்டு இருந்தேன். உங்க வாய்ஸ் கேட்டே நான் நிறைய மோட்டிவேட் ஆயிருக்கேன். முறையா உங்களை பார்க்கறேன். யூ சோ ஹேண்ட்சம். உன்னை முதல் முறை பார்த்தேன், நீயும் எனக்கென பிறந்ததை உணர்ந்தேன். நீ பல முறை தொடர்வதை அறிந்தேன், என்னை உனக்கென கொடுத்திட துணிந்தேன். நீ எனக்குள் வசிக்க பரிதவித்தேன். நிபுணா நிபுணா என் நிபுணா, மனம் படைத்திடும் புது நிபுணா. ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே கிரிஜா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆடியன்ஸ் கேட்க சொன்ன கொஸ்டின் தானே கேட்டீங்க. நோ ப்ராப்ளம். நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், அதான் கோவப்பட்டுட்டேன். ஐம் ஆல்சோ சாரி. சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் சாரி கேக்குறீங்க? பெரிய ஆளு சின்ன ஆளு இதுல என்ன இருக்கு? இன்டர்வியூ போயிட்டு இருக்கும் போதே உங்ககிட்ட நான் கோவப்பட்டிருக்க கூடாது. சாரி. இட்ஸ் ஓகே சார், நைஸ் டு மீட் யூ. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவை எங்க சேனலுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. சார், உண்மையாவே உங்க லவர் எங்க போனாங்க? அவளை நானே கொன்னுட்டேன். சார், சும்மா விளையாடாதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஜோக். ஜோக்கு மாதிரி தெரியலையே. அடியே, நம்ம ஒரு சினிமா கொட்டையில படம் போட்டுக்காண்டி, வா போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏண்டி காவியா, நீ தான் கொழுப்படுத்தி தெரியறனா என் பேத்தையும் கெடுக்காதடி. ஓம் பேத்தையும் நான் கெடுக்கிறனா?
சினிமா டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு பின்னாடியே வந்து என் ஆத்தா முன்னாடி நடின்னு சொன்னான். அவகிட்டே கேளு, அப்ப புரியும். சதிகாரி போட்டு விட்டுட்டியடி. ஏடி, அடுத்த வருஷம் ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணும், வீட்ல இருந்து கூட மாட ஒத்தசியா இருந்து வேலையெல்லாம் கத்துக்கணும் சொன்னா இவ கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்கு திட்டமா போடுற திட்டம். ஆத்தா, அவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத. அவ சும்மா என்ன கோர்த்து விடுறா. அவ வாழ்த்தனை மணிக்கிட்டு ஓடி ஆடி தெரிஞ்சாலும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான்னு எனக்கும் தெரியும். ஆத்தா, இந்த ஒரு முறை மன்னிச்சுக்கோ. தலைவன் தலைவி படம் வந்திருக்கு, காவிய கூட நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. இந்த துணி அவ்வளத்தையும் துவச்சு முடிச்சிட்டு அப்புறம் தான் இங்கிருந்து நகரம்னு சொல்லிட்டேன். துணியை அப்புறம் கூட துவச்சுக்கலாம். நாங்க வேற டிக்கெட் எடுத்து வச்சுட்டோம், படத்துக்கு போயிட்டு வந்துடுறோம். ஏடி காவியா, சும்மா சும்மா என் பேத்தியும் கூட்டிட்டு அங்கே இங்கே சுத்திட்டு தெரியாத. அவரை ஊருக்குள்ள ஒரு வயனும் கட்டிக்க மாட்டான். அட கயல், அதெல்லாம் நீ காதல் வாங்கிக்காத. வா போவோம். அட போ காவியா, ஆத்தா சொல்றதும் சரிதான். உனக்காவது உன் மாமா இருக்காரு, எனக்கு அப்படி யாரும் இல்லையே. ஏற்கனவே நான் கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கறனால ஒரு பையனும் பொண்ணு பார்க்க வர மாட்டேங்கிறான். டி, நமக்குலாம் இப்ப என்ன வயசாயிடுச்சுன்னு கல்யாணத்துக்கு அலையற வீடு, அதெல்லாம் அந்தந்த நேரத்துல நடக்கும். ஓ, இம்பிட்டு வாய் பேசுறல, உன் மாமனை எனக்கு விட்டு கொடுத்துரு, உன் கூட வந்து ஊரை சுத்துறேன். அப்படி போடு. எங்க இதுக்கு பதில சொல்லு பாப்போம். அம்மா தாய், ஆளை விடு. என் மாமனெல்லாம் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏடி, நானும் பிறந்ததுல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். நீதான் மாமே மாமனு உசுர விட்டுக்கிட்டு இருக்க. ஆனா அவன் உன்னை ஒரு தடவை கூட வந்து பார்க்க வரலையே. என்ன சங்கதி, ஒருவேளை உன் மாமே உன்னை விட அழகு குறைச்சலா இருப்பானோ? அதான் பல்லெல்லாம் உடைச்சு கையில கொடுத்துருவேன். என் மாமனை யாருன்னு நினைச்ச? ஐயனார பாத்திருக்கல, நம்ம ஊர் ஐயனார. அது போல அம்பிட்டு கம்பீரமா அழகா இருப்பாரு. நம்ம ஊருக்குள்ள இருக்கிற வாலிப பசங்களாம் என் மாமா முன்னாடி காலு தூசுக்கு சமம். என் அப்பா பெரிய பில்டப்பால இருக்கு. அம்பிட்டு அழகா உன் மாமா? ஆமாடி, அழகுதான். என் மாமனோட அழகுக்கு இந்த காவியம் அடிமை. என் மாமனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி விட்டு கொடுக்குற நிலைமை வந்தா என் உயிரை விடுவனே தவிர அவரை விட மாட்டேன். ஆத்தா, அவ பாட்டுக்கு டூயட்ல போயிட்டா போல. சரி, நீ துணியை தவ. டூயட்டா அப்படின்னா? அதான் ஆத்தா, சினிமாலலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு சேர்ந்து ஆடுவாங்கல்ல. ஓ, நானும் உன் தாத்தாவும் கூட அந்த காலத்துல ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு குதிரை வண்டியில சடக்கு சடக்குன்னு போவோம். எடி எடி, இப்படி கோட்டை கணக்குல நிக்காம வீடு போய் சேரடி. காவியா, அடியே காவியா. ஆ, கூப்பிட்டி அடி. சரியா போச்சு, போ. சரி நீ போ, துணியை துவைச்சு போட்டுட்டு நான் வரேன். இப்ப என்ன, இந்த துணியை துவைக்கணும் அவ்வளவுதானே? இங்க கூட. என்னது, நீ துவைக்க போறியா? அட, இங்க கூடடி. ஐயே, என்ன செய்ய காத்திருக்காலும் தெரியலையே. அடியே, துணியை கூட நானே துவைச்சுக்கிறேன். அட இரு ஆத்தா, கத்தாத. இப்ப துணியெல்லாம் துவைச்சு எடுத்தாச்சா? அது பாட்டுக்கு அந்த கரையில வந்து ஒதுங்கும். நீ எடுத்துக்க சொல்லுவோம் ஆத்தாவ. நான் வரேன். அடி பாவி, துணியெல்லாம் போதே போதே போதே. ஏ கோயல், இன்னும் பாத்துட்டு இருக்க, வா போலாம். அவ கூட சேர்ந்து ஓடவா செய்யற? வீட்டுக்கு வா, காலை தரிக்கிறேன்.